அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற படத்துடைய ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது நம்மால் படத்துக்கு அப்புறம் சிம்பு அவர்களுக்கு ரிலீஸ் ஆகிற திரைப்படம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லரை வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுடைய படத்தில் வந்து அந்த லொக்கேஷன்ஸு அப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படி இருக்குது, அந்த பிக்சர் ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாதாரண ஒரு பைக் ரேசராக ஒருத்தர் வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறவரோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன விஷயமா ஒரு டூருக்கு ஒன்று போகிறாரு, ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு டூர் மாதிரி ஒன்று போகிறாரு. அங்கே நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையினால வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கை திரும்புது. அதை வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு டைலாக் மூலமாக வந்து அந்த ட்ரெய்லர் முடிச்சிருந்தாங்க. வாழ்க்கையில் எது வேணால் நடக்கலாம், அதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரே கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தெளிவாக சொன்னால் வாழ்க்கையில் எது வேணால் நடக்கலாம், அதுக்கு நம்ம ரெடியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரே கேள்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வந்து ட்ரெய்லரை வந்து முடிச்சிருக்காங்க. படத்துடைய நாட்டம் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வந்து அதுக்கு தயாராகிருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷினை வந்து படத்தில் வந்து கௌதம் வந்து அவரோட ஸ்டைலில் வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்புகிறேன். அதில் இந்த லவ் சீக்வன்ஸு, தங்கச்சியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற பொண்ணை வந்து லவ் பண்ணுறது, இது கொஞ்சம் வேலிடாக இருக்குது. தங்கச்சியோட ஃப்ரெண்டை வந்து லவ் பண்ணுறது கூட கொஞ்சம் வேலிடான விஷயமா இருக்குது. சில படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயமான பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி படம் இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து அது ரொம்ப நெருடலாக இருக்குது. தங்கச்சியோட ஃப்ரெண்டுக்கு வந்து நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணை லவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தப்பு இல்லை. ஆனால் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா வாலண்டியராக போய் லவ் பண்ணுறதை விட ஸோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. தமிழ் சினிமாவில் எப்பயுமே நடக்கிற விஷயம் தான். அது நம்ம எல்லாருமே ரசிப்போம் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் கிடையாது. இது எல்லாமே அந்த விண்ணை தாண்டி ரோயா படத்தை மாதிரி ஒரு ரிசம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து வந்துட்டுருக்கு. அது வந்து உண்மை தான். டேரக்டரோட ஸ்டைலில் வந்து படம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்பயுமே அது கம்பேரிசன் லெவல் வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மிஷ்கின் சார் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலை காட்டுற சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். கேமரா வந்து ஒரே இடத்துல இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் அது அவரோட ஸ்டைலு. அதே மாதிரி கௌதம் படத்துடைய ஸ்டைல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றி பண்ணணும் அப்படிங்கிறலாம் அவசியம் கிடையாது. இதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி அவரோட ப்ரெசன்டேஷனில் அவரோட அந்த கிளாஸான டைலாக்ஸு தமிழும் இங்கிலீஷும் கலந்த டைலாக்ல வந்து வரும். ஆனால் அது நமக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம நிஜ வாழ்க்கையில் மீட் பண்ணுற பல விஷயங்களை வந்து கண்டிப்பாக சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்துடைய பேக் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து படம் போதோ இல்லை வந்து வேறு ஏதோ ஸ்டேட்டில் நடக்கிற ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி தான் தெரியுது பார்க்குறப்போ. ஸோ கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கும். ஆனால் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர அதே காதல் கூட ட்ராவல் பண்ணி அந்த பைக் ட்ராவல், ஒரு பையன் கூட பைக் ட்ராவல் பண்ணுற விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கதையை சொல்ல வந்திருக்காங்க. கண்டிப்பாக கௌதம் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். நம்ம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு நார்மல் ஆடியன்ஸு கூட எல்லாத்தையும் ரசிக்கும்படி தான் படம் இருக்குங்கிறத நம்பலாம். படம் வரட்டும், மற்ற விஷயங்களை மறுபடியும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.